ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் கம்பேரிசன் பேஸ்டு அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான். செகண்டாக இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் ஆஃப் 5 person K is taller than K is the tallest. Okay, K is the tallest while L is the shortest. R is shorter than K but taller than V and P. P is the second shortest person in the group. Who is the third tallest அப்படின்னு கேட்குறாங்க. Who is the third tallest அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ் பர் கொஷின் வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், யார் விட ஷார்ட்டரு அப்படின்றத அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி, இப்போது K is taller, K is the tallest. ஓகே, இப்போ K வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து டாலஸ்ட், அவர் தான் ரொம்ப பெரியவர். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு while L is the shortest, L வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட்டு. ஓகே, சரி. அப்போது கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க, எல் எங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. ஓகே, ஷார்ட்டஸ்ட் பர்சன். ஓகே ஓகே இப்போ பெருசுலேருந்து சின்னது போகும்போது கே வந்து பெரியவர், ஷார்ட்டஸ்ட் இங்கே இருப்பார். சாரி, இல்லை டாலஸ்ட்டு, எல் வந்து ஷார்ட்டஸ்ட் இங்கே இருப்பாங்க. ஸோ இதை நான் இப்போயே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் ஷார்ட்டர் தேன் கே. ஓகே, ஆர் இஸ் ஷார்ட்டர் தேன் கே. ஓகே, ஆர் இஸ் ஷார்ட்டர் தேன் கே. ஆர் வந்து சரி, இப்போ இப்படி எழுதிக்கலாம், கே வந்து ஆரை விட டாலர். ஓகே, எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஆர் வந்து கே விட ஷார்ட்டர்னு சொன்னாலும், கே வந்து ஆரை விட டாலர்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? கே வந்து ஆரை விட டாலராக இருக்குது. பட் ஆர் இஸ் ஷார்ட்டர் தேன் கே பட் டாலர் தேன் விஎன்பி. ஓகே, விஎன்பியை விட அவர் வந்து டாலர். அப்போது V and P இப்படி போட்டுக்கலாமா? இப்போ பாருங்கள், R is shorter than K. K வந்து R ஷார்ட்டராக இருக்கார். ஆனால் பட் டாலர் தேன் VNP, VNP விட டாலராக இருக்கார். ஓகே, சரி. நெக்ஸ்ட் P is the second shortest person. P வந்து செகண்ட் ஷார்ட்டஸ்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. P வந்து செகண்ட் ஷார்ட்டஸ்ட்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஆல்ரெடி எல் வந்து ஷார்ட்டஸ்ட் பர்சனா, அப்போ செகண்ட் ஷார்ட்டஸ்ட் பர்சனா எங்கே, பி எங்கே வருவார், இங்கே வருவார். ஓகே, செகண்ட் ஷார்ட்டஸ்ட் பர்சன். ஓகே, பியும் வியும் ஓகே ஆரை விட ஷார்ட்டாக இருக்காங்க. ஆர் யாரை விட ஷார்ட்டாக இருக்காங்க, கே விட ஷார்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி இங்கே கே இருக்காங்க. ஓகேவா? இங்கே ஆர் வந்துடும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இங்கே வி வந்துடும். ஸோ இப்படி வந்துடுமா இதோட சீக்வன்ஸு? அப்போது கே ஆர் வி பி எல். ஸோ ஆஸ் பர் த கண்டிஷன் வந்து இங்கே எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்க, ஹூ இஸ் த தேர்ட் டாலஸ்ட். தேர்ட் டாலஸ்ட் யார்? இவங்க ஃபஸ்ட்டு டாலரு, செகண்ட் டாலர், இவங்க தேர்ட் டாலர். அப்போது வி இஸ் த தேர்ட் டாலஸ்ட் பர்சன் இன் த குரூப். ஸோ அப்போ வி வந்து நம்மளோட ஆன்சராக இருக்குது. Okay, thank you for watching my video. Thank you.